வீடியோ ஒரு ஸ்லோமோ பாரு. பொம்மை சட்டையெல்லாம் போட்டு ஏன்டா மானத்தை இதுதான் பொம்மை சட்டையெல்லாம் போட்டு ஏன்டா மானத்தை இதுதான் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா முதல் ஸ்டோரியே இன்னைக்கு தான். ஹலோ गाइस, நம்ம இப்ப எங்க போறோம் பாத்தீங்கன்னா என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கும் நம்பர் தெரியல. என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு vlog-க்கு இன்ட்ரோடக்ஷன் கூட தெரியல. ஒருத்தருக்கும் தெரியல. அங்க ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறான். எங்கேயும் போக புதுக்கோட்டைக்கு போறோம். எதுக்கு போறோம்? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? ஒருத்தர் இன்னும் காது குத்தாம இருக்கான். 18 வயசாச்சு, இன்னும் காது குத்தாம இருக்கு. ஐயோ அவர் 21 வயசாச்சு. யார்கிட்ட காது குத்து? வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. அவன் காது குத்துக்கு போறோம். கணேஷ் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, ஹெட் ப்ரோ. One eternity later. நம்ம இப்ப எங்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு 21 வயசாயும் காது குத்தவே இல்லை. அவனோட காது குத்து பாரு, 1ஆம் நம்பர் தற்கூரி. அவனுக்கு என்ன காது குத்துல, இப்பதான் குத்துறதுக்கு நாங்க வேற கிளாஸ் பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறோம். A few minutes later. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அது மூசுக்கு மட்டும் வந்து வர்ற நிறுத்துற அவன. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு கலைஞர் மாதிரி இருந்தாரு. பெருசால ஆசைப்பட மாட்டாரா? ஒண்ணு இருந்தா ஒண்ணுதான். ஏன்டா கார்த்தி? கார்த்தினா ஒண்ணே ஒண்ணுதான். நீ என்ன சொல்ற? நான் சொல்லலனா நம்ம வந்தா இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ அப்படியே எப்படி கிடக்குது? புதுசா எவ்வளவு கிடைச்சா? 450 ரூபாயா ப்ரோ? ப்ரோ கணேஷ் ப்ரோ, 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி 450 ரூபாயா கேட்டுக்கோங்க. 450 ரூபாயா? 450 ரூபாயா ப்ரோ? கார்த்தி ப்ரோ தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும், பக்கத்துல பாருங்க. என்ன பிராண்டுக்கு 450 ரூபாய்க்கு? டாமியா? டாமி பிராண்ட் 450 ரூபாய். ஆமா, டாமி அண்ட் ஜெரி. டாமி அண்ட் ஜெரி காயப்படம் தீ போட்டு நீ பண்றவெல்லாம் என்ன சொல்லாத. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. ஏபிசில எழுதிட்டு தட்டையில 100 ரூபாய் போட்டு பூமா வாங்கிருக்கா, 400 ரூபாய் போட்டு டாமி கோழிக்கறி ஈரோட்லயும் சாப்பிடலாம். இதுக்கு அங்க இருந்து இவ்வளவு கோழிக்கறிக்காக இவ்வளவு தூரம். The next day. பேட்டிங் ஆடுறது வித்யா, பவுலிங் வந்து அண்ணன் போடுறாரு. காற்று தாங்க வருது. ஆப்போசிட் சைடில் கணேஷ் இருக்காங்க. 2 பேரும் தான் பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுது. பேட்டை மாற்றிருக்காங்க, அதான் பிளான் போல். கீப்பர் ஆக்ரோஷமாக இருக்கிறாரு. இப்போ கணேஷ் ஸ்ட்ரைக்குங்க. நம்ம பவுலர் வந்து ஒரு அண்ணங்க.
செம்மையா பவுலிங் போடுறாரு. ஃபைன் பவுலிங்க. ப்ரோ ஸ்லோ பால், செம்ம ஸ்லோ பால் போடுறாரு நம்ம. ஓ செம்ம 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 ஷாட்டுங்க. பின்னாடி தள்ளி விட்டுருந்தாருன்னா சந்தோஷம். நித்யாங்க காத்துங்க, சூறாவளி காத்துங்க, இவ்வளோவே செஞ்சுட்டாங்க. இங்க பாருங்க செம்ம பவுலிங் அந்த அண்ணன். காத்து பாருங்க அந்த அண்ணனை செம்மையா போடுறாரு. அடிச்சிட்டாங்க, பட்டுக்குச்சு. Later that same evening. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல. வெறித்தலாம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தலாம். வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. கயற வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. என்னடா இழிச்ச வாயப்பா இருக்கு. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என்ன ஜோக் என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? வர்றேன் கூட மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஆடா புலோமா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துட மாட்டானா? இவன் என்ன குரங்க விட மோசமா தப்புறா? Shit. Love you. அவுட் பண்ணது வந்து சீட்டிங். நாம போட்டா நான் பொறுப்பு கிடையாது. இருங்க இருங்க மிஸ்கிட்ட மாட்டி விடுறேன். அடுத்த வாட்டி நான் இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. இங்க ஒரு தாங்க
நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து பாடுறா ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. மக்குட்டி கீப்பருங்க. வலிக்கலையே நீதான் போ. ஏ பேட்டிடா ஏ கேட்ச் புடுறா ஏ ஒரு பால் மிஸ் அவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்ல. ஏ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எரணியா டான் இந்த வா vlog இந்த பையன் சத்தரேட்ல அவுட் ஆயிட்டான் சொன்ன மாதிரி அவுட் ஆயிட்டான் கை பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஜோதிஸ்வரன் கலை இறங்க போறார். The next day. ஒரு மாதிரியா இருக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அடேங்க அப்பா அவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க